தமிழக முதலமைச்சர் ஒவ்வொரு ஆண்டும் முதலீடுகளை ஈர்க்க வெளிநாடு சென்று வரும்பொழுது வெறும் கையோடு தான் வந்திருக்கிறார் என உசிலம்பட்டியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சித்துள்ளார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே தி விளக்கு பகுதியில் வரும் செப்டம்பர் 4ஆம் தேதி அதிமுக முன்னாள் முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே. பழனிசாமி உரையாற்ற உள்ள இடத்தை முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தலைமையிலான அதிமுக நிர்வாகிகள் நேரில் ஆய்வு செய்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆர்.பி. உதயகுமார், முதலமைச்சரின் சுற்றுப்பயணமா வெற்று பயணமா என அவர் வந்த பின் தான் தெரியும் என்றும், ஏற்கனவே 3 முறை வெளிநாட்டிற்கு ஒவ்வொரு ஆண்டும் சென்று வரும் போதெல்லாம் வெறும் கையோடு தான் திரும்பி வந்ததாக விமர்சித்து பேசினார். மேலும் பேசிய அவர், எடப்பாடி கே. பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களின் தீர்ப்பாக உள்ளது என தெரிவித்தார். ஏற்கனவே 3 முறை அவர் ஒவ்வொரு ஆண்டும் போயிட்டு வருகிற போதெல்லாம் வெறும் கையோட தான் திரும்பி வருவதாக நமக்கு இருக்கிறது. அதனால் புரட்சி தமிழக எடப்பாடியார் அவர்கள் வருங்கால முதலமைச்சர் சட்டமன்றத்திலே வெள்ளை அறிக்கை வெளியிடுங்கள் என்று கேட்டார்கள். இதுவரைக்கும் எந்த அறிக்கையும் அவர் வெளியிடவில்லை. சங்கரன்கோவில் அருகே புரோட்டா மாஸ்டர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் காய்த்தை மில்லத் 6ஆம் தெரு பகுதியில் வசித்து வந்தவர் துரையப்பா. இவர் அந்த பகுதியில் புரோட்டா மாஸ்டராக வேலை பார்த்து வந்துள்ளார். இவர் அவரது குடும்பத்தாருடன் அடிக்கடி தகராறு செய்து வந்ததாகவும், சில தினங்களுக்கு முன்பு மனைவியோடு சண்டை போட்டுக்கொண்டு வீட்டை விட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சங்கரன்கோவில் புதிய பேருந்து நிலையம் பின்புறத்தில் உள்ள வாகன காப்பகத்தில் ஒரு பகுதியில் துரையப்பா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதனையடுத்து உடனடியாக தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றிய உடல்கூறு ஆய்விற்காக சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சங்கரன்கோவில் காவல்துறையினர் இது குறித்து வழக்கு பதிவு செய்து பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குன்னூரில் அனுமதியின்றி கட்டப்பட்டதாக கூறி பழைய கட்டிடங்களுக்கு சீல் வைத்து லஞ்சம் வாங்குவதாக நகராட்சி ஆணையாளர் மீது குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சி ஆணையாளராக உள்ளவர் இளம்பருதி. இவர் குன்னூர் நகராட்சியில் பொறுப்பேற்ற நகர்மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவர் மற்றும் ஒரு சில வார்டு உறுப்பினர்களோடு இணைந்து ஏற்கனவே கட்டப்பட்ட புழக்கத்தில் இருக்கும் அனுமதி இல்லாத கட்டிடங்களை கண்டறிந்து நகராட்சி ஊழியர்களை வைத்து நோட்டீஸ் வழங்குவதும் சீல் வைப்பதுமாக மிரட்டி பல லட்சங்களை கேட்பதாகவும், தரம் இல்லாத சாலைகள் ஒப்பந்ததாரர் மூலம் அமைத்து அவர்களிடமும் பணம் பெற்றுக் கொள்வதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து அண்மையில் நமது எம்நாடு செய்தி தொலைக்காட்சியில் செய்தி ஒளிபரப்பான நிலையில் அனைத்து திமுக வார்டு உறுப்பினர்கள் மற்றும் துணைத் தலைவர் உட்பட அனைவரும் ஒருமனதாக குன்னூர் நகராட்சி ஆணையாளர் இளம்பருதி மீது நடவடிக்கை எடுக்க கோரி நகர்மன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் நகர்மன்ற கூட்டத்திற்கு நகராட்சி ஆணையாளர் இளம்பருதி வராமல் உடல்நிலை சரியில்லை என்று கூறி கூட்டத்தை புறக்கணித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருத்தணி அருகே சிறுமியின் கர்ப்பத்தை கட்டாயமாக கலைத்ததால் சிறுமி உயிரிழந்த நிலையில் இது தொடர்பாக செவிலியர் உட்பட 2 போலீசார் கைது செய்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியைச் சேர்ந்த செவிலியர் மாணவிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுவனும் காதலித்து வந்ததாக தெரிகிறது. இதனையடுத்து இருவரும் சில மாதங்களுக்கு முன்பு வீட்டை விட்டு சென்று வசித்து வந்த நிலையில் சிறுமி கர்ப்பமாக இருந்துள்ளார். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் போலீசார் 17 வயது சிறுவன் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சிறுமிக்கு அவரது பெற்றோர் வலுக்கட்டாயமாக கருக்கலைப்பு செய்த நிலையில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி சிறுமி உயிரிழந்தார். இதனையடுத்து சிறுமி மரணத்திற்கு காரணமான கருக்கலைப்பு செய்த ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த செவிலியர் வயலட், உடந்தையாக செயல்பட்ட ஹரிபாபு ஆகிய 2 அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். ஒன்றிய பாஜக அரசு தமிழக மாணவர்களுக்கு வழங்கும் கல்வித்தொகை வழங்காததை கண்டித்து நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் உள்ள MP அலுவலகத்தில் திருவள்ளூர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் தலைமையில் ஒன்றிய பாஜக அரசு தமிழக மாணவர்களுக்கு வழங்கும் கல்வித்தொகை வழங்காததை கண்டித்து காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை துவங்கினர். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து தமிழகத்தை பல்வேறு வகையில் இன்னல்கள் கொடுத்து வருகிறது என்றும், அதில் முக்கியமாக கல்வி வளர்ச்சிக்காக மாணவர்களை மிகவும் பாஜக அரசு வஞ்சித்து வருகிறது என குற்றம் சாட்டி பேசினார். மேலும் ஒன்றிய அரசு புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்களை தொடர்ந்து புறக்கணித்து நிதி ஒதுக்காமல் தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது என காட்டம் தெரிவித்தார்.
மேலும் அவருடன் காங்கிரஸ் முன்னாள் மாவட்ட தலைவர் ஏஜி சிதம்பரம் உட்பட கட்சி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கல்விக்கான நிதி உதவி, அந்த நிதியை எங்களுடைய மக்களிடமிருந்து பெற்று தந்த வரியை நிதியாக திருப்பி தருவதில் ஏதாவது பாதகம் விளைவிப்பது சரியல்ல. இதை உடனடியாக ஒன்றிய அரசு வித்ட்ரா பண்ணணும். அது வரைக்கும் இங்கே நாங்கள் ஒரு கால வரையற்ற உண்ணாவிரதம் தொடங்க போகிறோம். தூத்துக்குடியில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட மதிமுக பொதுச் செயலாளர் துரை வைகோ முதல்வர் ஸ்டாலின் குறித்து தாவேகா தலைவர் விஜய் பேசியதை தவிர்க்க வேண்டும் என கருத்து தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மதிமுக தென்மண்டல மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. துணை பொதுச் செயலாளர் திமு ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் துரை வைகோ கலந்து கொண்டு பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துரை வைகோ, பீகாரில் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் என்ற பெயரில் சுமார் 65 லட்சம் வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டது குறித்த கேள்விக்கு தேர்தல் ஆணையம் உரிய விளக்கம் அளிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் பேரணி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். மேலும் திமுகவின் தேர்தல் வாக்குறுதி குறித்து பேசிய அவர், மத்திய அரசு நிதி வழங்காததால் நிதி நெருக்கடி ஏற்பட்டு வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத சூழல் உருவாகியுள்ளது என்று தெரிவித்தார். தொடர்ந்து துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் குறித்து பேசிய அவர், முன்னாள் நீதிபதி சுதர்ஷன் ரெட்டி எந்த அரசியல் கட்சியையும் சாராதவர் என்றும், CP ராதாகிருஷ்ணன் தமிழராக இருந்தாலும் RSS அமைப்பின் கோட்பாடுபடி பாஜக வேட்பாளராக தான் பார்ப்பதாக கூறியவர், இதனை எம்பிக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என தெரிவித்தார். மேலும் முதலமைச்சர் ஸ்டாலின் குறித்து தாவேகா தலைவர் விஜய் பேசியதை தவிர்க்க வேண்டும் எனவும் கருத்து தெரிவித்தார். அவருக்கு ஒரு அரசியல் எதிர்காலம் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கிற சூழ்நிலையில அது போன்ற இதை அவர் தவிர்க்கணும். அவங்க இப்படி பேசியிருக்காங்க, இவங்க இப்படி பேசியிருக்காங்க சொல்றதை விட நம்ம சரியா இருக்குங்கிறத என்னுடைய அது என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோளை சொல்றேன். அதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது என்னோட நிலைப்பாடு. கோவையில் குடியிருப்பு பகுதியில் புகுந்த காட்டு யானை வாகனங்களை சேதப்படுத்தி முதியவரை தாக்கியதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய குடியிருப்பு பகுதிகளில் உணவு மற்றும் தண்ணீர் தேடி காட்டு யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் வெள்ளிமலைப்பட்டினம் பகுதியில் உலா வந்த காட்டு யானை ஒன்று சாலையோரத்தில் இருந்த கார் மற்றும் இருசக்கர வாகனம் ஆகியவற்றை மூர்க்கத்தனமாக சேதப்படுத்தி பின்னர் கோவிலுக்கு பூ பறிக்க சென்ற 90 வயது முதியவரையும் தாக்கியுள்ளது. இந்த தாக்குதல் காரணமாக முதியவரின் 2 கால்களும் முறிந்த நிலையில் அக்கம் பக்கத்தினர் கூச்சலிட்டதால் யானை மீண்டும் வனப்பகுதியை நோக்கி சென்றது. இந்த சம்பவம் குறித்த தகவலின் பேரில் வனத்துறையினர் யானை நடமாட்டத்தை கண்காணித்து வரும் நிலையில் இந்த சம்பவம் அப்பகுதி மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டையில் வெறிநாய் கடித்து 7 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் வெறிநாய்களை கட்டுப்படுத்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் சத்தியமங்கலம் மேலூரில் வயலில் மாடு மேய்த்து கொண்டிருந்த மாரியம்மாள், சின்னத்தம்பி ஆகியோரை கடித்த வெறிநாய் ஒன்று அவர்களை துரத்தியுள்ளது. இதனால் அச்சமடைந்த இருவரும் குடியிருப்பு பகுதிக்குள் தப்பி சென்றபோது விரட்டி சென்ற வெறிநாய் மாரிமுத்து, ருக்மணி, பிலோமினா, காந்திமதி, சுந்தரி ஆகியோரையும் கடித்துள்ளது. இதில் காயமடைந்த 7 பேரும் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து வெறிநாய்களை கட்டுப்படுத்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ள நிலையில் இந்த சம்பவம் அப்பகுதி மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூரில் காங்கிரஸ் கமிட்டி சார்பாக தமிழகத்திற்கு நிதி வழங்காத மத்திய அரசை கண்டித்து சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் மத்திய பாஜக அரசு தமிழக மாணவர்களுக்கான கல்வி நிதியை வழங்காமல் இருப்பதை கண்டித்து திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் வாணியம்பாடி பேருந்து நிலையத்தில் மத்திய அரசை கண்டித்தும் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பிரபு தலைமையில் அரசு பேருந்து சிறைப்பிடித்து சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் போராட்டம் கைவிடப்பட்டு போக்குவரத்து சரி செய்யப்பட்டது. ஒன்றிய அரசாங்கம் தமிழக மாணவர்களின் வாழ்விலே ஒளியேற்றி வைக்கிற வரை தன்னுடைய உண்ணாவிரதம் தொடரும் என்று இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். தமிழகம் வளர்ந்துள்ளதா என்ற கேள்விக்கு மத்திய அரசின் புள்ளி விவரங்களே பதில் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்க 5வது முறையாக 1 வாரம் அரசு முறை பயணமாக
ஜெர்மனி, இங்கிலாந்து நாடுகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னை விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டு சென்றார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை அமைச்சர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் வழியனுப்பி வாழ்த்து தெரிவித்தனர். ஜெர்மனி, இங்கிலாந்து நாடுகளில் முதலமைச்சர் முன்னிலையில் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், புதிய தொழில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதன் காரணமாக 32.81 லட்சம் பேர் வேலைவாய்ப்பை பெற்றுள்ளனர் என்று தெரிவித்தார். மேலும் தமிழகம் வளர்ந்துள்ளதா என்று கேட்பவர்களுக்கு மத்திய அரசின் புள்ளி விவரங்களே பதிலாக உள்ளது என்றும் தெரிவித்தார். நான் அதிகம் பேச மாட்டேன், இதுக்கெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. பேச்சை குறித்து செயலில் நம்முடைய திறமையை காட்டணும், அதான் என்னுடைய கருத்து. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.